ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாடு தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டெஸ்டன்ஸ்க்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். This is season 6 episode 24. Let's begin என்ன பாட்டு பாட. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தீமா வரப்போகுது ராகாஸ் ஆஃப் ராஜா. ராஜா சார் இசையில ராகங்களின் அடிப்படையில் போடப்பட்ட பாடல்கள் அதுதான் எங்க நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்காக ராகம் தான் ஐயோ எனக்கு மியூசிக் தெரியாதே அப்படின்லாம் யாரும் பயப்படவானா. ராகங்கள் தெரிஞ்சுதான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு இல்லை, இதை பார்க்கணும்னு இல்லை. ராகங்கள்ங்கிறது சும்மா ஒரு கேட்டகரைசேஷன் தான். எப்படி நம்ம வெஸ்டர்ன் மியூசிக் ஃபோக் மியூசிக்னு சொல்றோமோ அந்த மாதிரி ராகங்களுடைய மியூசிக் வந்து ஒரு கேட்டகரைசேஷன் தான். ஸோ அது தெரிஞ்சா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், தெரியலனாலும் ஜாலியா இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம், ரசிக்கலாம். அண்ட் இந்த ராகங்களை பத்தி கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ராக இன்ட்ரடக்ஷன் எல்லாமும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன எஜுகேஷனல் கண்டென்ட்டை கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு இந்த ராகங்கள் எப்படி வரப்போகுதுன்னா 6 கேட்டகரியா இந்த பாடல்கள் பிரிய போகுது. 6 கேட்டகரிஸ் நான் கேள்வி அமைச்சிருக்கேன். அது ராகங்கள் அடிப்படையில் இருக்கும். அந்த ராகங்கள் என்னன்னு பார்க்கலாம். So our ragas today are Hamsadwani, Hamsanadam, Hamsa Nandi, Shuddha Saveri, Shuddha Danyasi, Sumanesa Ranjani. இந்த 6 ராகங்கள் அமைந்த பாடல்கள் தான் இன்னைக்கு இதுல கேள்வியா இருக்க போகுது. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த ராகம் எத்தனை பாயிண்ட்ல வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். அண்ட் ஒரு ராகம் முதல் தடவை இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ராகத்தை பத்தியான சின்ன குறிப்போ நான் கொடுக்குறேன். Now let's meet our contestants. Today we have Mr. Ganapati, Mr. Shiva and Mr. Sriram. Hamsadwani for 100. Hamsadwani for 100. So முதல்ல Hamsadwani ராகத்தை பத்தி ஒரு சிறிய நோட், அப்புறம் then we'll see the question. Re ga pa ni sa sa ni pa ga re sa சரே க பனி சா சானி பகரி சா. நீங்க வந்து Hamsadwani 100ல கேட்டீங்க இல்லையா? இட்ஸ் a picture puzzle. ஸோ உங்களுக்கு ஒரு பிக்சர் க்ளூ வருது. ஒரு அடிஷனல் க்ளூ தரேன். இது வந்து படத்தில் இடம்பெறாத பாடல், ஆனா குவைட் பாப்புலர். தெரியல, I don't know. ஏதோ க்ளூ கொடுக்க முடியுமா? க்ளூ அதான் படத்துல இடம் பெறாத பாடல் ஒரு க்ளூ. இன்னொரு க்ளூ இது வந்து சரி ஒரு அடிஷனல் க்ளூ தரேன். இது வந்து பாரதி ராஜாவுடைய படம், ஒரு லேண்ட்மார்க் மூவின்னு சொல்லலாம். தெரியல. ஓகே, இட் கோஸ் டு சிவா. உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியல. ஓகே, ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியுமா? புத்தம்புது காலை பொன்னிற வேளை சாங். இல்ல சார், அதுல என்னென்னலாம் இருக்கு, நீங்க ஏதோ சொல்றீங்களே. இல்ல ஓகே, இது வந்து மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம். மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேர் மணக்கோலம், அதுதான் இதுல பிக்சர்ல போட்டிருந்தேன். மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? கிழக்கே போகும் ரயில்ல வந்தது. படத்துல இல்ல இது, பட் அந்த டைம்ல ரேடியோல நிறையவே வைப்பாங்க இந்த பாடலை. 78ல வந்தது. மலேசியா வாசவன் ஜானகம்மா பாடியிருந்தாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சுத்த தன்யாசி 200. சுத்த தன்யாசி. ஓகே, மா பானி சா சானி பமக சா சகம பானி சா சானி பமக சா. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இந்த சுத்ததன்யாசி ராகம் ஒரு கியூரியஸ் இது என்னன்னா, இது வந்து சில ராகங்கள் வந்து கர்நாடிகா தான் அதை போட முடியும். அது போட்டாலே அது ஒரு கிளாசிக்கல் டச் இருக்கும். வேற சுத்ததன்யாசி அப்படி கிடையாது. இது பயங்கரமா வெஸ்டர்னாவும் போட முடியும். இதை அந்த மாதிரி நிறைய பாட்டு போட்டிருக்காரு. ஸோ சம் ஆஃப் த சாங்ஸ் குட் பி லைக் தட் ஆல்சோ. ஸோ இது கிளாசிக்கலா தான் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, அதுக்காக சொல்றேன். ஸோ லெட்ஸ் லுக் அட் யோர் கொஸ்டின். கச்சட
தப்பு. ஜம் 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 போடாமல் போட்ட மஞ்சம் ஜம் 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 இரு பார்வை அது பாடட்டும். Yes. Yes. What tipped you off? டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஜம் 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 பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களோ? இல்ல அந்த பாராமல் வந்த உடனே வந்துட்டு I could Okay, there's only one song with that. Correct தான். Yes, that is the song. பூந்தோட்ட காவல்காரன் படத்துல வந்து இட்ஸ் a complete ஒரு வெஸ்டர்ன் நம்பரா தான் இருக்கும் அது. பட் அழகான சுத்த தன்யாசி தான் இது. 1988ல வந்தது. மனு and சித்ரா பாடிருந்தாங்க இந்த பாடலை. கங்கை அமரனோட வரிகள். So Shiva, you open your account 200 points. Good start. சுத்த தன்யாசி 100. சுதன்யாசி 100. சரி, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பசில். ஸோ இந்த பாட்டுக்கான க்ளூவை வந்து வீடியோ, தட் இஸ் இட் வில் பி லைக் a literal rendition of that the word. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே லிட்ரலாக அதை கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி அது வரும். ஸோ உங்களுக்கு ஒரு அடிஷனல் க்ளூ தரேன். இதுவும் ஒரு பாரதி ராஜா படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். ஸோ அதில் என்ன வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பெண் என்ன செய்யறா? ஒரு மூடியை திறக்கிறா, அது உள்ள முட்டுக்கள் இருக்கு, அவ திறந்த உடனே அது பூக்குது. ஸோ இது என்ன பாட்டா இருக்கும்? 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த குந்திகள் கொட்டு. அது என்ன மொட்டு? என்ன பூ அது? மல்லிகை மொட்டு. இப்ப சொல்லுங்க பாட்டு என்னன்னு. How can it be 1000 தாமரை மொட்டு? ஆமல்ல. அவ என்ன பண்ணிருக்கா? பாரதி ராஜா படம் மூடி வச்சிருக்கா, அப்புறம் அதை திறக்கிறா. உடனே அது பூக்குது. நேரமாயிட்டு இருக்கு. மல்லி இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு. I'm going to have to pass it. கணபதி உங்களுக்கு தெரியுமா? பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துரைச்சு வெக்கத்தை விட்டு. It's a beautiful song. Yes, that is the song. So அதான் அவர் மல்லிகை மொட்டுன்னு யோசிச்சுதான் டக்குன்னு இந்த பாட்டு கிளிக் ஆயிருக்கும். அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. So yes, that is the song. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. இது வந்து அதே சுத்த தன்யாசியில பயங்கர ஃபோக் ஃபிளேவர் பாருங்க. முன்னாடி பார்த்த பாட்டு வந்து வெஸ்டர்னா இருக்கும், இது ஃபுல்லா ஃபோக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி மேல்யபிள் ராகம். அது எந்த இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ராகத்தை நான் செலக்ட் பண்ணேன். மண் வாசனை 1983ல வந்தது. எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த எவர் கிரீன் கிளாசிக்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த பாடலை. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ யூ ஸ்டீல் சம் பாயிண்ட்ஸ். நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே. Hello everyone. என் பேர் கணபதி சுப்ரமணியன். I'm from New Jersey. I work for a pharmaceutical company. I'm a பெரிய இளையராஜா ஃபேன், வெறியன்னு சொல்லலாம். என்னோட ஒய்ஃப் சுபா இஸ் a big fan of this program. அவங்க தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Then I started following. Thank you Priya for giving this opportunity. Thanks a lot. சுத்த சாவேரி for 200. சுத்த சாவேரி 200 இஸ் a சாகித்யம் பாடு. நான் வந்து இந்த பாட்டை வந்து ஸ்வரமா பாடுறேன், நீங்க அதுல இருந்து அந்த பாட்டை கண்டுபிடிங்க. இட் ஷுட் பி வெரி ஈஸி பிகாஸ் நான் பாட்டோட ஆரம்பத்தை தான் பாட போறேன். பட் இருந்தாலும் அது ஸ்வரமா பாடும்போது நீங்க உங்களுக்கு கண்டுபிடிக்கிற இஸ் இட் ஃபயரிங்கிறது தான். பட் பிஃபோர் தட் இந்த ராகத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். ரே மா பத சா சாதா பமரி சா சரே மா பத சா சாதா பமரி சா சமரி ரி சமரி ரி சரிதா பமரி சரித சா சரித சா சமரி ரி சமரி ரி சரிதா பமரி சரித சா சரித சா. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. அதுவா? இல்ல 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 இல்ல, இது பாட்டோட ஸ்டார்டிங் தான். ஓகே, சோ திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் தென் ஐ தாட். இத நீங்க அப்படியே பாடினா உங்களுக்கு அந்த பாட்டோட ராகமே வந்துரும்.
தெரியலையா? தெரியல. ஓகே, லெட்ஸ் see if somebody else can crack it. சுபா, உங்களுக்கு தெரியுறதா? கேட்டிருக்கிறேன் அந்த பாட்டு. பட் மாலை சூடே வாழும் மங்களமே. கரெக்ட். பட் அதோட ஸ்டார்டிங் லைன் எனக்கு தெரியல. பட் இதுதான் நடுவில் வரும். மாலை சூடே வாழும் மங்களமே. ஆமா, அதுல இருந்து தான் தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்டு என்னன்னு தெரியல. ஓகே, நீங்க வந்து பாட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நான் நார்மலா ஃபர்ஸ்ட் லைன் சொன்னதா சொல்லுவேன், கொடுப்பேன். பட் சின்ஸ் யூ ஐடென்டிஃபைட், லெட் மீ see if ஸ்ரீராம் doesn't say, I'll give you the points. ஸ்ரீராம், உங்களுக்கு தெரியுமா? மணமகளே அதானே கரெக்ட் தானே? மணமகளே ஆடும் ஆடும் மங்களமே மங்களமே. Yes. The same song, right? There is one more song in this. I was thinking, good, he gave me a clue. There was one more song in this. மலர்களில் ஆடும் இளமை. That is also actually the song. So I got confused actually, but thank you, sir. I got the song, not that one. Yes, okay. So that is the right answer. இது வந்து தேவர் மகன் படத்துல வந்த பாடல். பெண்மணியும் பாடியிருந்தாங்க along with chorus. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே, குற்றம் குறையில்லா ஒரு குங்குமணிச்சரமே. கோரஸா தான் வரும். இது நல்லா இருக்கும் இந்த பாட்டு கூட. அதுவும் அது வந்து ஒரு மாதிரி ஆல்சோ ஒரு சோக சிச்சுவேஷன், யூ நோ. ஐ மீன், அவருக்கு கல்யாணம் ஆச்சு, பட் nobody is happy in that marriageங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த பிளெண்ட். ஸோ தேவர் மகன் 92ல வாலி அவருடைய வரிகள். ஸோ ஸ்ரீராம், யூ also get your opening 200 points. Good. என் பேர் சிவராம் குமார். நான் வந்து பேசிக்லி ஃப்ரம் திருநெல்வேலி. பட் இப்போ சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். டை ஹார்ட் இளையராஜா ஃபேன் அண்ட் ஐ மீன் ஈவன் மோர் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா அண்ட் of course SPB forever. So that's it about me. Thank you for this opportunity, Priya. Sutadanyasi 300. Sutadanyasi 300. Okay, it's our music maestro Kelly. So congratulations on getting this, because you will get 3 clues to crack this. First clue la neenga answer soltingna உங்களுக்கு 600 points, second clue la சொன்னீங்கன்னா 500 points, and third clue க்கு அப்புறம் சொன்னீங்கன்னா you will get 300 points. So let's see what your first clue is. First clue is an audio clue. So பாட்டுல இருந்து ஒரு சின்ன பிட் நான் ப்ளே பண்றேன். விளையாடும் அழகே காதல் உயிராகும் இனினாகும் அருகே. கேட்டுதா? கேட்டது, பட் தெரியல பாட்டு. தெரியல. சரி, ஓகே. All this சொதப்பல் didn't. But that is the part I meant to play. கோடை நிலவாகி விளையாடும் தமிழே. ஓகே, அது தெரியல. ஓகே, I'll give you the second clue. Yeah, please. Sorry, second clue. Okay, so obviously this is got Malaysia Vasudevan and S. Janaki Amma on the vocals. பாட்டுல நடிச்சது வந்து சிவகுமார் and சரிதா. சிவகுமார் and சரிதா. அவங்களோட மூவி என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க நடிச்ச மூவி ஒரு படம் எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் அது மூவி நேம் கூட தெரியல என்னன்னு. சரி, ஓகே. I'll give you the third clue. So நீங்க தான் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லாம் டக்குன்னு சொல்வீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். மஞ்சங்கள் நீ இல்லா நேரம் மண்ணில் நேரம் வர இல்ல நேரமா? இல்ல, அது it has to be the dashல இருக்குறதெல்லாம் கச்சட தப்பற தானே, வல்லின எழுத்துக்கள். ஓகே ஓகே. நீ இந்த நேரம் தெரியல. நெஞ்சுக்குள் நீ இல்ல. இந்த பாட்டு நீங்க கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். கேட்டதே இல்ல இந்த பாட்டு நான். in fact தெரியல. சரி, ஓகே. let's see if Sriram can crack it. உங்களுக்கு தெரியுமா? No idea. கணபதி, உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டு கேட்டதில்ல. ஆனா இந்த இதை பற்றி நெஞ்சுக்குள் ஓ மஞ்சங்கள் நீ இடும் நேரம். ஆனா பாட்டு இல்ல,
வந்தீங்க. ஆனா ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் இடுமே வராது. சோ இட்டே தான் வரணும். இடும் வராது. ஏன்னா மா இஸ் நாட் இது இல்ல. சோ எனிவே நான் பாட்டு சொல்லிடுறேன். இட்ஸ் திஸ் a beautiful song. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இதை மியூசிக் மைஸ்ட்ரோல வச்சேன். நெஞ்சுக்குள் பூ மஞ்சங்கள் நீ இட்ட நேரம் கண்ணில் இட்டேனே காதல் கட்டளை கண்ணம் எங்கெங்கும் ஆசை முத்திரை ஸ்வீட் ஹீரோ ஹீரோ பாபா பாப்பா நெஞ்சுக்குள் பூ மஞ்சங்கள் நீ இட்ட நேரம். கேட்டதே இல்லையா? கேட்டதே இல்ல. Very hard fans of Ilayaraja. இன்னைக்கு you are all learning some new songs. Yeah, seriously. This is actually a lovely song. ஆனா பாத்திர ஒண்டி பாத்திராதீங்க. ஏன்னா you know the two எப்போ அந்த dancers. படம்? என்ன படம்? எப்போ எந்த இயர்? வந்து சாட்டை இல்லாத பம்பரம் அப்படிங்கிற படம் 83ல வந்தது. சத்தியமா You don't want to watch Sarita and Sivakumar dancing to it. So I know that. Yeah. it's a great song. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த ராகத்தை வந்து ஒரு வெஸ்டர்ன் டெம்ப்ளேட்டா போடணும்னா எப்படி போடணும் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போட்ட பாட்டுன்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரு பாட்டு அந்த ஒரு கன்னட படம் ஒண்ணு தமிழ்ல வந்து பயங்கரமா அந்த பாட்டுலாம் பாப்புலர் ஆச்சு. பருவராகம். பருவராகம் தான். அதுல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு, ஒரு சுத்ததன்யாசில ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது? கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டு கேட்கும் போதுல எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வரும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டெம்ப்ளேட் இது. அது வந்து யேசுதாஸ் அண்ட் ஜானகிமா பாடியிருப்பாங்க அந்த சாங். அது யார்? ஹம்சலேகாவா மியூசிக் அதுக்கு? பருவராகம்க்கு. பருவராகம் ஐ திங்க் ஹம்சலேகா இல்ல. ஹம்சலேகா தான் நினைக்கிறேன். அப்படியா? கன்னடா படம்னா அவர்தான் அந்த டைம்ல. ஹம்சலேகா தான் இருக்கும். Anyway, so this is the song. இதுல வந்து யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல, but you all learned a new song today. நல்லா இருக்கும் இந்த பாட்டு, கேட்டு பாருங்க. You really enjoy. Yeah, okay. I am Professor Sriram. I reside in Chennai. So I did my PhD from IIT Madras, and I do a visiting faculty in 4 to 5 colleges. I'm also have an entrepreneur. I have my own IT company, also IT consulting company. And nice to be part of this, Priya ma'am, and I'm very happy actually. Of course, nothing to say about Ilayaraja sir. We are not even ardent fan. Raja Dam. That's it. Thank you. Hamsa Nandi 100. Hamsa Nandi 100. Okay, but Hamsa Nandi பத்தி முதல்ல நம்ம பார்க்கணும். So little bit intro to the ragam. Re ga ma da ni sa sa ni da ma ga ri sa sa re ga ma da ni sa sa ni da ma ga ri sa. ஸோ உங்களுடைய ராகத்தை பத்தி பார்த்தாச்சு. இந்த ராகத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. திஸ் இஸ் யோர் படம் பாரு பாட்டு பாடு. ஸோ லிட்டில் ஜிப்லி இமேஜ் ஃப்ரம் த சாங் ஸ்கிரீன்ஷாட். இது என்ன பாட்டு? இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்து அது என்ன மாதிரி சீன்? காதல் அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் சம்திங் லைக் தட். இல்ல இது ரொம்ப நல்ல பாப்புலர் படம், பாப்புலர் சாங். நீங்க ஒன்னும் அப்ஸ்க்யூரலா யோசிக்க வேணாம். இதே கோயில். ஓ ஓகே, இதே கோயிலா? அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் ஒரு இதே கோயில்ல. இதே கோயில் இந்த மாதிரி ட்ரெஸ் அவர் போட மாட்டாரு. பேண்ட் சட்டை இல்லன்னா வேஷ்டி சட்டை. அவரு இதுல ஜிப்பா போட்டுன்னு அந்த இது வரும். வாய்ப்பே இல்ல. மோகன் இல்ல குங்குமச்சி மழா மேபி அந்த இந்த பட் குட்ஸ் வண்டியில அந்த சாங். இது வந்து ப்ராப்பரா ஒரு செமி கிளாசிக்கலா தான் இருக்கும் இந்த பாட்டு. கோவில கண்டுபிடிச்சிட்டீங்க. குட்ஸ் வண்டியெல்லாம் கோயில்ல பாடுற பாட்டா என்ன சார்? இல்ல கோயில் அதுமா. என்ன பாட்டு இது? வேற என்ன கோயில் என்ன பாட்டு? அதுவும் லுக் அட் ஹிஸ் எக்ஸ்பிரஷன். எந்த பாட்டு இப்ப என்ன? அந்த ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோடு புதுவித ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ என் விழியோ அலை ஓடுதம்மா எண்ணங்களோ அலை ஓடுதம்மா புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. சூப்பர் எஸ் கரெக்ட்டா அப்படியே எஸ்டிபியோட. ஓகே, சோ தட் இஸ் தி சாங். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அண்ட் கரெக்ட்டா நல்ல எஸ்பிபியோட டோனல் இன்ஃப்ளெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்து நல்லா பாடுங்க. அழுத்தி குட். பயணங்கள் முடியவில்லை.
பயணங்கள் முடிவதில்லை இந்த மூவி 82ல வந்தது. முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் நல்ல அழகா இருக்கும். வந்து முதல்ல வந்து ஒரு டெஸ்பரேட்டா ப்ளீயா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸோட நல்ல அழகான வேரியேஷன்ஸ் கொடுத்திருப்பாரு இதுல எஸ்பிபி. சோ ஹம்சா நந்தியில ஒரு கழகான ஒரு நல்ல ஒரு அழுத்தமான ஹம்சா நந்தி. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஸ்ரீராம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. Hamsadvani 200 same character. Hamsadvani 200 is தமிழில் என்ன? So உங்களுக்கு வந்து நான் I'm giving you the translation of the song. You have to crack the the lines from it. Time may drift and change its way, but will our love ever fade away? Though endless obstacles may besiege us, to rest at my leader's feet is my only solace. Time may drift away and change its way. So I mean it's not a word to word translation. It's a more lyrical translation வச்சுக்கோங்க. Yeah. But will our love ever fade away? ஏதா க்ளூ கொடுக்க முடியுமா? ஓகே, நான் இது ஒரு சிவாஜி கணேசன் சாங். சிவாஜி கணேசன் வித் இளையராஜா. ஓகே. அதுல எனக்கு ஒரே பாட்டு தெரிஞ்ச பாட்டு எங்கெங்கோ செல்லும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் இல்ல, அது இல்ல. அது 79ல வந்த படம். இது லிட்டில் லேட்டர். ஓகே. Time may drift away, change its way, but will our love ever fade away? Though endless obstacles may beset us, rest at my இந்த ராகத்தை வேணா இத ரிமைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு, if you get it, since you are learning music and all. Yeah. சரிகபனிசா சரிகபனிசா கனி பகரிசா சரிகபனி நனனா. இல்ல, டைம் ஆயிட்டு இருக்கு. I'm going to have to pass it. Goes to நம் காலம் மாறலாம், நம் காதல் மாறுமா? yes பாடி கேட்டுக்க. சரியா வரல. காலம் மாறலாம் நம் இல்ல, அது சரியா டியூன் எனக்கு ஞாபகம். சரி, நீங்க since you said the words, I'll give it to you. காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா, மாறலாம் நம் காதல் மாறுமா, தடைகள் தோன்றும் போதும் தலைவன் பாதம் போதும், இனி வரும் காலம் மாறலாம். இந்த பாட்டு ஆக்சுவலி சரணம்ல வந்து வாசந்தி டச்சஸ் வரும், பட் பிகினிங் வந்து ஃபுல்லா ஹம்சத்வனி தான். வாழ்க்கை 1984ல வந்தது. எஸ்டிபிஎன் வாணி அம்மா பாடியிருந்தாங்க, வைரமுத்து அவர்களுடைய வரிகள் இது. ஸோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. 200 பாயிண்ட்ஸ் for you. ஹம்சா நந்தி 200. ஹம்சா நந்தி 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள் நான் தரேன். எங்கேயோ கேக்குது ஒரு குரல், கேட்டுட்டு தவிக்குது இந்த மயில், அவள் பாடும் பாட்டு எதுவோ, தாளம் தப்பாக அது போடுமோ, ராகம் இல்லாமல் கீதமா, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையா. படத்தோடைய பேரும் இதுல இருக்கு, அதுக்கும் ஒரு க்ளூ இருக்கு. எங்கேயோ கேட்ட குரலா? I don't think so. எனக்கு தெரியல. ஓகே, ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியுமா? ஃபீமேல் சோலோ எங்கேயோ கேட்ட குரல். இல்ல, ஓகே, உங்களுக்கு தெரியுமா சார்? கேட்ட மாதிரி இருக்கு, பட் தெரியல. ஓகே, சரி. அகைன் திஸ் இஸ் I don't know if it is a rare song. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி கேட்ட பாட்டு, பட் மேபி இட் இஸ் நாட் so popular among other people. I don't know. நீ பாடும் பாடல் எது, தாளத்தில் சேராத பாடல் உண்டா, ராகத்தில் இல்லாத கீதம் உண்டா, பாவங்கள் இல்லாத வாழ்வில் நீ பாடும் பாடல் எது. இது வந்து அம்பிகா வந்து தான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் நினைச்சு வருந்தி பாடுற மாதிரி ஒரு மனசாட்சி பாட்டு, அந்த மாதிரி ஒரு சாங் இது. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு எப்பயாவது?
எங்கே கேட்ட ரஜினிகாந்த் பாடுற பாட்டு தான் எல்லாருக்கும் தெரியுது. I know. சோ பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகள்ல வந்த பாடல் இது. சோ அகைன் நோ பாயிண்ட்ஸ் ஃபார் எனிபடி. Sudha Saveri 100. Sudha Saveri 100. ஓகே, மாத்தி யோசி. இதை நீங்க கிராக் பண்ணியே ஆகணும் சார். This will have pictures and text in it. ரெண்டையும் கலந்து ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணும். You will have to crack this. அதுல என்ன இருக்கு படிங்க அத. இளமை ஈக்குவல் டு புதுமை. இளமை வெறுமே எழுதியிருக்கா? அது என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு எழுத்தும் டான்ஸ் ஆடின்னு இருக்கு. டான்ஸ் ஆடின்னு இருக்கு. ஆனா அது ஒரு பூக்குள்ள இருக்கு. பூவுக்குள்ள ஒரு எழுத்தும் டான்ஸ் ஆடின்னு இருக்கு. Sir, how can you not get this? உங்களுக்கு தெரிஞ்ச சுத்த சாவேரி பாட்டெல்லாம் சொல்லுங்க. இதழில் கதை எழுதுங்க. இல்ல, அது லலிதா. லலிதா அது கரெக்ட். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க சார் இந்த பாட்டை பத்தி. அப்படியா? நீங்க தான் சொன்னீங்க. Oh my God, I can't believe that you are not getting this. I'm not getting. நாட்டியமாடுற இளமை டான்ஸ். நேரம் ஆயிடுத்து. கணபதி சார், உங்களுக்கு தெரியுமா? இது வந்து இளமை அது புதுமை, அந்த அந்த கரெக்டா? இளமை அது புதுமை. இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, அது மோகன ராகம். அது இல்ல. உங்களுக்கு தெரியுமா? மலர்களில் ஆடும் இளமை புதுமையே. அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியாது, பட் ஐ நோ தி ஓபனிங், யூ நோ, லைக் லைன். யா சார், இந்த பாட்டு நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க அவருக்கு அந்த கேள்வி வந்தபோது I was like, okay, இவர் சொல்லிடுவாருன்னு. he is returning the favor to me, right? நான் அப்போ அந்த மணமகளே மாலை சூடும் சாங் வந்து ஓபன் பண்ணி கொடுத்தேன். he got it, so he is returning the favor to me. Nice, thank you. பையா மாதிரி அவர் வந்து உதவிக்கு உதவி பண்ணிட்டாரு அவரு. Yes, so that is the song. Yes, மலர்களில் ஆடுற இளமை ஆடிட்டு இருக்கு ஈக்குவல் டு புதுமை. சோ அதுதான் அந்த பாடல். கல்யாணராமன் படத்துல வந்த பாடல் இது. மலர்களில் ஆடும் இளமை புதுமையே, மனதுக்குள் ஓடும் நினைவு இனிமையே, ஹோய் பருவம் சுகமே பூங்காற்றே நீ பாடு. 1979ல வந்தது கல்யாணராமன். பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பாட்டு பார்க்கறதுக்கு. ஸ்ரீதேவி அவ்வளோ அழகா இருப்பாங்க. எஸ்பி சைலஜா குரல்ல வந்த பாடல் இது. பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள். ஸோ சிவா, யூ ஸ்டீல் பேக் த பாயிண்ட்ஸ். 100 more for you. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேளுங்க, ரசிங்க. ஹம்சத்வனியை முடிச்சிடலாம். 300. ஹம்சத்வனியா? ஓகே. கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து கேட்கும். நீங்க அதுல இருந்து 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். ஸோ ஹியர் ஆர் யுவர் சாங்ஸ். இடும் இரு தேமாங்கனி என் தோளில் ஆட வேண்டுமே, கை தீண்டினால்தான் கல்யாணி பாடும். கொஞ்சம் பொறு தீதி ஒன்று பார்க்கிறேன், எழுதாத புது இலக்கியம் உயிர் காதலில் விளையும், கார்கால வேகம் வரும், கல்யாண ராகம் தரும், ஆசை குளத்தினில் நீந்தி குளிக்கையில் ஆனந்த பூஜை தொடங்குமோ. அந்த பாட்டு எனக்கு தெரியும். கல்யாண ராகம் தரும் மலர்களே நாதஸ்வரங்கள். அது முதல்ல அது இங்க வந்து இதெல்லாம் ஒரே ராகங்கிறதுனாலதான். கார்கால மேகம் வரும், கல்யாண ராகம் தரும்.
ரஜினிகாந்த் பாட்டு இது. இந்த பாட்டு எனக்கு ஐ நோ தட் சாங் பட் கரெக்டா வர மாட்டேங்குது. இரு விழியே இரு. எஸ் 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 அதுதான் அதுதான். எப்படி பாடுறதுன்னு தான் எனக்கு பரவாயில்ல, வேர்ட் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இஃப் யூ ஜஸ்ட் சே தி வேர்ட்ஸ் ஐ வில் கிவ் இட் டு யூ. இரு விழியின் விழியே. அதுக்கு அது அப்புறம் ஏதாவது சொல்லணும். இன்னொரு பாட்டு பூ முடித்து பொட்டு வைத்து. கரெக்டா? பூ முடித்து பொட்டு வைத்து. இல்ல நீங்க பாட்டு உங்களுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, வேர்ட்ஸ் ஒண்டி சொல்றீங்க. கரெக்டா அந்த ராகம் மட்டும் எனக்கு இந்த பாட்டு 2 பாட்டுமே தெரியும், பட் ஐ அம் ஜஸ்ட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி டியூன். பூ முடித்து பொட்டு வைத்த பொன்னிலா. கரெக்டா? பூ முடித்து. ஓகே, ஏதோ கிட்ட வந்திருக்கீங்க. ஓகே, ஐ வில் கிவ் இட் டு யூ. இன்னொரு பாட்டுக்கு அதே மாதிரி இன்னொன்னு அதையும் சொல்லிடுங்களேன். அதுவும் தெரியல, அந்த பாட்டு ஞாபகம் இல்ல. தெரியல. ஓகே ஃபைன், ஐ வில் பாஸ் இட் டு ஸ்ரீராம். உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாட்டு? இருவிழியின் வழியே நீயா வந்து போனது. அடுத்தது வந்து முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, புன்னகையில் காத்திருக்கும் வண்ண பூரா, கரையினில் தேடும் வந்து வந்து வசந்த விழா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா அழகா முழுக்கவே பாடி காமிச்சிட்டீங்க. எஸ், those are the 2 songs. So but of course அவர் வந்து பூ முடித்து ஒரு மாதிரி சுமாரா சொல்லிட்டாரு, அதனால அதுக்கு அவருக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். 100 points for that. Okay, thank you sir. But ரெண்டுமே எனக்கு அவர் ஹிண்ட் தான் கொடுத்தாரு. Thank you sir, you gave me that. you will get my time anyway. So அதான் 2 பாடல். இருவிழியின் வழியே நீயா வந்து போனது. ரஜினிகாந்துக்கு வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் அம்சத்வனியும் அவர் கொடுத்திருக்காரு ராஜா சார். ஞாபகம் இருக்கா அது என்ன பாட்டுன்னு? வா 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 கண்ணாவா. அதுவும் ரஜினிக்கு போட்ட ஒரு அம்சத்வனி தான். அது எப்படி தான் நான் வைக்கலாம் நினைச்சேன், அப்புறம் ரொம்ப ஓவரா கன்ஃபியூஸ் ஆயிட போறது. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு 2 பாட்டு கலந்து. அதுதான் ஒண்ணு சிவா படத்துல வந்து 89ல எஸ்பிபி சித்ரா அது பாடியிருந்தாங்க. பூ முடித்து பொட்டு வைத்த வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். விஜயகாந்த் அண்ட் சுஹாசினி இந்த பாட்டுல வருவாங்க. 89ல வந்த படம் தான் இதுவும். ஜெயச்சந்திரன் அண்ட் சுனந்தா பாடியிருந்தாங்க இது, வாலி அவருடைய வரிகள். ஸோ இதுல வந்து கணபதிக்கு 100, ஸ்ரீராமுக்கு 100. ஓகே, ஹம்சானந்தி 300 க்ளோஸ் பண்ணிடலாம். ஹம்சானந்தி அந்த சுமனேஸ் ரஞ்சினி பக்கமே யாரும் போலையே. சரி, ஹம்சானந்தி 300 இஸ் கலக்கல் பாட்டு ஆல்சோ. So again, 2 songs coming up for you. விழியில் ஒரு கவிதை நாடகம் வரையும் இந்த அழகு மோகனம், சங்கீத நாட்டியமே ஒரு யாகம், தேகங்கள் எரியும் யாகங்கள் புரியும், பனி விழும் இரவுகள் பல பல கனவுகள், உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே தொட்ட இடம் யாவும், சர்க்கரையும் பாலும் என் உயிரை தேடுகிறேன் நானே. ஒண்ணு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. 2 பாட்டுமே கேட்டிருக்கேன், ஆனா 2 பாட்டுமே வரல. இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஈஸி சொல்லணும் நீங்க டக்குன்னு. அந்த பாட்டுலயே அந்த வார்த்தையிலே அந்த என்ன படம் அதுக்கெல்லாம் க்ளூ இருக்கு. இடம் யாவும் சக்கரையும் பாலும். I'm not kidding it. இந்த பாட்டு என்னது இன்னொன்னு? உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே என் உயிரை தேடுகிறேன் நானே. இல்ல, எனக்கு வரல. 2 பாட்டுமே தெரிஞ்ச பாட்டு, ஆனா வரல. Maybe we can pass. ஓகே, கணபதி உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, ஞாபகம் வரல வரைக்கும். ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியுமா? அந்த தொட்ட இடம் யாவது, that was அருண்மொழி singing that song. அருண்மொழி is a male voice. அருண்மொழி இல்ல, அது மனோ. Sorry, yeah, மனோ.
பட் அந்த இன்னொரு பாட்டு ஐயோ அதை போய் மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்களே உங்களை அடிச்சுப்பீங்க எல்லாரும். How can you not get that song? இடம் யாவும் சக்கரையும் பாலும் So, sir, இன்னொரு பாட்டு ஒரு பூஞ்சோலை அந்த சாங் இருக்காது இதுல. நீங்க ஹம்சா நந்தி பாடுறீங்க, ஆனா வேற ஏதோ பாட்டு. ஹம்சானந்தி தான் பாடுறேன், அவன் வேற பாட்டு பாடுறான், அதுவும் மனோ பாட்டு தான். இல்ல சார், ஓகே, ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு ரிவீல் தி ஆன்சர்ஸ். சார், இந்த ஒரு பாட்டு அந்த சங்கீத நாட்டியமே யாரோ சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வேதம் அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் ராகங்கள் நாட்டிய வினோதம். அதுலதான் சங்கீத நாட்டியம் ஒரு யாகம்னு வருது, உயிர் பிரிந்தாலும்னு வருது, கிளைமேக்ஸ் பாட்டு. How can you not get that? சலங்கை வெளியில. That was a call, that costumes. The other song அது இன்னும் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது. அதுவும் தொட்ட இடம் யாவும் சக்கரையும் பாலும் பூமாலை வேளை மன்னன் மார்பில் அவிழ்ந்திடும் போது. அதுதான் அந்த பாட்டு. இது வந்து ஐ மீன் நாட் த மோஸ்ட் பாப்புலர் சாங், அதனாலதான் அதுல ஃபோக்கஸ் பண்றீங்களேன்னு எனக்கு இருந்தது. பட் அதர் சாங் வாஸ் சச் அன் ஆப்வியஸ் சாங் நினைச்சேன் நானு. சலங்கை ஒலி பாட்டு, வேதம் அணுவிலும் ஒரு நாதம். ஹம்சா நந்தினா அந்த பாட்டு தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வரும். 83ல வந்த படம் அது. எஸ்பிபி அண்ட் சைலஜா பாடியிருந்தாங்க வைரமுத்து அவருடைய வரிகள். ஓர் பூமாலை வந்து இனிய உறவு பூத்தது, சுரேஷ் அண்ட் நதியா, ஐ திங்க் ஸ்ரீதருடைய படம் இது. 87ல வந்தது. மனு அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க இந்த பாட்டை, வாலி அவருடைய வரிகள். இதுல இது அன்பார்ச்சுனேட்லி யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஹம்சநாதம் 100. ஃபைனலி வி கம் டு ஹம்சநாதம். ஹம்சநாதம் இஸ் வள்ளுவன் பாடினால். பட் முதல்ல உங்க கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் லுக் அட் தி ஹம்சநாதம் ராகம். ரே மா பா நீ சா சா நீ பா மா ரே சா சா ரே மா பா நீ சா சா நீ பா மா ரே சா. உங்களுக்கு வந்து வள்ளுவன் பாடினால் இந்த பாட்டை திருவள்ளுவர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கற்பனை. இதுல இருந்து நீங்க இந்த பாட்டை சொல்லணும். வான் உலகம் என்றாலும் வையகத்து எந்நாடும் தான் நிகர் ஆகாது அகைத்து. இது ரொம்ப ஒரு பாப்புலர் சாங். இது கேஷுவலா கலோக்கியலா யோசிச்சீங்கன்னா இந்த பாட்டு வந்துடும். வான் உலகம் என்றாலும், வான் உலகம்னா என்ன? வான் உலகம்ல என்ன ரொம்ப மேன்மையா நம்ம என்ன சொல்வோம்? வான் உலகத்துல சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அரை நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனிப்பிடுமா. குட் குட், அந்த இடத்த விடாம புடிச்சிட்டீங்க. எஸ், தட் இஸ் த சாங். சொர்க்கமே என்றாலும் சரியான அழகான ஒரு ஹம்சநாதம் இந்த பாடல். ஹம்சநாதம் இன்னொரு சாரங்க தரங்கிணி, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பக்கத்துல ராகங்கள், அது ரெண்டுத்துலயும் இது போடுவாங்க. ஸோ தட் இஸ் த சாங். ஊரு விட்டு ஊரு வந்து படத்துல 1990ல வந்தது. ராஜா சார் இசையில, ராஜா சார் குரல்ல, ஜானகியம்மா உடன் இணைந்து பாடியிருந்தாங்க. கங்கை அமரனுடைய வரிகள் வந்த பாடல் இது. ஸோ சூப்பர், 100 points ஃபார் ஸ்ரீராம். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அமெரிக்காவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு $1 மதிப்பில் Amazon வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு ஆதர்ஷ் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஹம்சநாதம் 200. ஹம்சநாதம் 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல்ல இருந்து நான் இங்க ஏதாவது ஒரு வரியை கொடுத்துருக்கேன், நீங்க பாட்ட முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: செவ்விதழ் சேரும் போது ஜீவன்கள் சிலிர்த்தது, ஒவ்வொரு ஆசையாக உள்ளத்தில் துளிர்த்தது. இந்த பாடல் காட்சிக்கான க்ளூவும் இந்த வேர்ட்ஸ்ல இருக்கு. அதனாலதான் இந்த பர்டிகுலர் சரண வரிகளை எடுத்து வச்சிருக்கேன். ஓம் நமஹ, உயிரின் உணர்வுக்கு ஓம் நமஹ,
அந்த இதயத்தை திருடாவையில் வரும் இல்லையா, அது வந்து பாடல். எஸ் எஸ். இந்த பாட்டுல வந்து வேற ஒரு காட்சியும் கிடையாது, ஒரே ஒரு காட்சி தான், பாடல் பூரா வித்தியாசமா எடுத்தாங்க. அதான் செவ்விதழ் சேரும் போதுதான். செவ்விதழ் சேரும் போது ஜீவன்கள் சிலிர்த்தது, ஒவ்வொரு ஆசையாக உள்ளத்தில் துளிர்த்தது, ஆயிரம் சூரியன் நாடியில் இருக்கிறது, ஏன் என்று தப்பி வழியானோ சொர்க்கத்தில் வைத்தது. பியூட்டிஃபுல் சாங். என்ன ஒரு காம்போசிஷன்ல இதெல்லாம், ஐ மீன் அமேசிங். இந்த ஒரு ராகத்து அதுல இவ்வளோ ஒரு சென்சுவல் எஃபெக்டும் அதுல கொடுத்துருக்கிறதுங்கிறது பாடுறவங்க அவங்களோட வாய்ஸ்ல கொஞ்சம் கொடுப்பாங்க, பட் த டியூன் இட் செல்ஃப் ஹேஸ் டு ஹேவ் தட்ல அந்த ஒரு கிளைடு அண்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டுல. அது ஸோ இதே 89ல வந்தது. மனோ அண்ட் ஜானகிமா பாடிருந்தாங்க. அப்கோர்ஸ் இது தெலுங்குல ஒரிஜினல் எஸ்பிபி பாடிருந்தாரு, தமிழ்ல எல்லா பாடலுமே இந்த படத்துல மனோ, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ கணபதி 200 more points for you. சித்தசாவேரி 300. 300. கலக்கல் பாட்டு. ஸோ அகைன் 2 பாட்டு மிக்ஸ் ஆகி வருது உங்களுக்கு. நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை, நாணலில் பாய் விரித்து நான் அதில் பள்ளி கொண்டேன், பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே மார்பினை தீண்டு மார்கழியே, நான் ஒரு பக்கம் ஏனடி வெட்கம் என்ன சொல்லிவிட்டேன், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் போதையில் மூழ்கிவிட்டேன். தெரிஞ்சுதா? இல்ல 2 சாங்குமே கேட்ட மாதிரி இல்ல எனக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ ஐயோ, பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா இருக்கும்னு நினைச்சேனே. சரி, ஓகே, சுத்தமா தெரியலன்னுட்டீங்க. லெட்ஸ் see if கணபதி knows. உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு தெரியும், இது ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும், ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம். அந்த பாட்டு. எஸ். இன்னொன்னு அவர் ஸ்ரீராம் கண்டுபிடிச்சிட்டார், துடிச்சிட்டு இருக்காரு சொல்றதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, இன்னொரு பாட்டு என்ன? இன்னொரு பாட்டுங்க. ராதா ராதா நீ எங்கே, கண்ணன் எங்கே, நான் எங்கே, என்னுள்ளம் புது வெள்ளம், பெண் வண்ணம் பூ வண்ணம் உன் வண்ணம், கண்ணா கண்ணா நீ எங்கே, நான் எஸ் எஸ் எஸ், கரெக்டா, நல்லாவும் பாடுறீங்க. ரொம்ப பிடிக்குமா இந்த பாட்டு? ரொம்ப பிடிக்கும். எஸ். ஸோ மீண்டும் கோகிலா 1981ல வந்தது. எஸ்பிபி அண்ட் ஜானகிமா பாடிருந்தாங்க. கண்ணதாசனோட வரிகள் அது. காதல் மயக்கம் வந்து அவர் சொன்னது புதுமை பெண் படத்துல வந்தது. 83ல வந்தது. ஜெயச்சந்திரன் அண்ட் சுனந்தா தான் இந்த பாடலும் வைரமுத்தருடைய வரிகள். நம்ம இதுல ஹம்சத்வனியில பார்த்த பாட்டு பூ முடித்து பொட்டு வைத்த வட்டநிலா, அதுவும் ஜெயச்சந்திரன் சுனந்தா தான். ஸோ 2 பாட்டு அவங்களுடைய காம்பினேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அகைன் கணபதிக்கு 100 அண்ட் ஸ்ரீராம் 100. எல்லா பாட்டையும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டீங்களா நீங்க 2 பேரும்? ஸ்ரீராம், இது உங்களுக்கான கேள்வி. சுமன சரஞ்சனி 100. Let me open it all. முதல் வரி என்ன? பட் பிஃபோர் தட் அந்த ராகத்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். பானி சா சானி பாமக சா சகமா பனி சா சானி பமக சா. உங்களுக்கு வந்து முதல் வரி என்ன? ஸோ கொஸ்டின் இப்போ வருது. ராகத்தை பத்தி பார்த்துட்டோம், அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டை கிராக் பண்ணுங்க. காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என்னாலும். இது என்ன பாடலுடைய வரிகள்? சரண வரிகள் இது. ஓ தெரியுமே, இது ரொம்ப பாப்புலர் சாங். ஆமா, பாடி காமிச்சா பாடிடுவேன். அப்புறம் என்ன இருக்கு? One clue. Any clue? I know the song. இது ஒரு விஜயகாந்த் சாங்.
பழைய பாட்டானா ரொம்ப ஏர்லி டேஸ் ஆஃப் விஜயகாந்த். ஏதோ நினைவு. Is that the song? எஸ் எஸ் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் எங்கும் என்னாடும். அங்க வரா இந்த லைன் அங்க வராது. அங்க வர காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என்னாடும் ஏக்கும் உண்டாகும் ஏதோ நினைவுகள். இது வந்து அகல் விளக்கு 79ல வந்தது. பியூட்டிஃபுல் சாங். ஏஸ்தாஸ் அண்ட் ஷைலஜா யங்கா இருக்கும் அவங்களுடைய குரல். பிரமாதமான ஒரு பாடல் இது. எவ்வளவு நாள் கேட்டாலும் ஒரு மாதிரி ஒரு ஹாண்டிங். இந்த சுமநேச ரஞ்சனி ராகத்திலேயே அந்த ஒரு ஹாண்டிங் நேச்சர் உண்டு. இந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு ஹாண்டிங் மெலடியா இருக்கும். ஸோ அதான் அந்த பாடல். ஸோ ஸ்ரீராம் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. priya@tamilnostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. அம்சநாதம் 300 அது முடிச்சு. இட்ஸ் a video puzzle again. ஸோ இதுதான். இது வந்து லிட்ரலா வந்து என்ன பண்றாங்க, அந்த அம்மா வந்து பூ மாலை தொடுத்து ஒரு பொண்ணு கையில கொடுக்குறா. இதுதான் அந்த காட்சி. ஸோ இது வந்து ஓகே சின்ஸ் ராகம் இஸ் அ க்ளூ, பட் இஃப் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் ராகம்ங்கிறதுனால நான் இன்னொரு க்ளூ தரேன். இது வந்து ஒரு இந்த மலைவாழ் மக்களோட ட்ரைபல் டான்ஸா வரும் இந்த பாட்டு. அகைன் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண ஒரு படம். இதுல இருந்து இந்த படம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் கொடுத்த க்ளூஸ்ல இருந்து. இந்த படத்துல பாட்டெல்லாம் பயங்கர ஹிட். படம் ஓடினா மாதிரி எனக்கு தெரியல. கண்ணாப்பினான்னு அதிரி புதிரி ஹிட் இதுல பாட்டெல்லாம். மாலை தொடுத்து வச்சேனே சின்ன. இல்ல 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 அது அது படம் கூட பயங்கர ஹிட். அந்த படம் அது இல்ல. இது இது வந்து படத்தோட ஹீரோயின்னால இந்த படம் ஓடல. அந்த க்ளூவும் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஒன் ஆஃப் ராஜாஸ் கிரேட்டஸ்ட் ஆல்பம்ஸ்னு சொல்லலாம். இத அவரோட டாப் 10 ஆல்பம் போட்டா இந்த படம் உண்டு. ஸ்ரீதருடைய டைரக்ஷன்ல அந்த படம். மலைவாழ் மக்கள் பாடுற மாதிரி பாட்டு. படத்தோடைய ஹீரோயினால இந்த படம் டேங்க் ஆச்சு. நான் ஏகப்பட்ட க்ளூ கொடுத்துட்டேன். படமாவது கண்டுபிடிங்க சார். நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, I'm going to have to pass it. ஸ்ரீராம் உங்களுக்கு Is it ரோஜாவை தாலாட்டும் பாட்டு தப்பு. இதுல வந்து ரோஜாவை தாலாட்டுற தென்றலாம் இல்லையே. இதுல என்ன காட்டுறோம் நம்ம, என்ன இதுல வீடியோல என்ன வந்தது, உங்க மாலை தொடுத்து ஒரு பொண்ணு கையில கொடுத்துருக்காங்க. இதுதான் வீடியோல நம்ம பார்த்தது. சோ அது என்ன பாட்டா இருக்க முடியும்? ஐயோ அனிமய மலர்வனம் ரோஜாவை தாலாட்டும் தென்றல். வேற என்ன பத்தி படத்துல சிவா உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் ரோஜாவை தாளட்டும் தென்றல் தான் வருது. அதுதான் ஞாபகம் வருது அந்த படத்துல இருந்து. இல்ல இல்ல இல்ல. ஓகே, இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? கன்னி பொண்ணு கை மேல கட்டி வச்ச பூமாலை. அதானே நம்ம காமிச்சோம். அதுல கன்னி பொண்ணு கை மேல அந்த மாமா கட்டி வச்சது பூமாலைய. நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. வெரி பாப்புலர். அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் தான். இதுல அதுவும் சுஷீலா அம்மா அவ்வளவு அழகா பாடிருப்பாங்க இந்த பாடல. மலேசியா வாசன் சுஷீலா பாடியிருப்பாங்க இந்த படம். நினைவெல்லாம் நித்யா படத்துல 82. இந்த ஹீரோயின்னால படம் உடனே சொன்ன உடனே உங்களுக்கு நினைவெல்லாம் நித்யா ஞாபகம் வருவானாமோ. So that is the song. யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும் கல்யாணம் அரே தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது இங்கே அங்க போலாம். அந்த ரெண்டும் ஒரே பீட், ஒரே மாதிரி ஒரு அமைப்புல இருந்த பாடல்கள் தான் அம்சநாதம்ல. சோ அகைன் நோ பாயிண்ட்ஸ் ஃபார் எனிபடி. சுமனேஸ் ரஞ்சனி 300 சாகித்யம் பாடு. உங்களுக்கு நான் வந்து பாட்டை நான் அப்படியே சொரமா பாடி காட்டுறேன். நீங்க வந்து சக சனி நி சனி பப நி பம மம பக சச பப பம பப ம பக சனி சக சனி ச ச ச சனி சக சனி ச ச ச
sa ga sa ni sa ni pa ni pa ma pa ga sa pa ma pa ga sa ni sa ga sa ni sa sa ni sa ga sa ni sa இல்ல அந்த அதுதான் பாட்டோட ஸ்டார்டிங். அது வந்து சரணம் எண்ட் பண்ணி பாட்டு ஆரம்பிக்குது. ஓகே. அங்க வந்து சரணம் முடியுது, பாட்டு ஆரம்பிக்கிறது இதுல வந்து இந்த பாட்டுல வந்து சிவாஜியும் வருவாரு, பிரபுவும் வருவாரு. உங்களுக்கு க்ளூவும் கொடுக்குறேன். சிவாஜியும் வருவாரு, பிரபுவும் வருவாரு. வெள்ளை ரோஜாவா? இல்ல அதுல அவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு வர மாதிரி பாட்டு கிடையாது. தெரியல. சாரி. தெரியல. ஓகே. கோஸ் டு கணபதி. உங்களுக்கு தெரியுமா சார்? ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஓகே. ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியுமா? ஓ வானம் பாடி உன்னை நாடி இன்னும் தேடி உங்கள் சூடி உன்னம் கூடி எஸ். அனார்கலி அந்த அனார்கலி சாதனை. இந்த சாங்ல தான் இளையராஜா will sit there அந்த ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு சிவாஜி as a director will go and ask him மெட்டு and I remember the scene. ஆமா, அவர் போடுவாரு, அதுக்கப்புறம் சிவாஜி டைரக்ட் பண்ணி காட்டுவாரு. அவர் இளையராஜா will sing the ஸ்வரம் actually. இளையராஜா will actually sing that ஸ்வரம் in that harmonium. ஆமா, அதுதான். சோ அப்ப சிவாஜி will actually dance and show இப்படி நடி அப்படினுட்டு அந்த நல்லா இருக்கும் இந்த பாட்டுக்கு. அம்மா படம் அது சூப்பர் சாங். படம் பத்தி எனக்கு தெரியல, பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. சோ சாதனை 1986ல வந்தது. எஸ்பிபி அண்ட் ஜானகம்மா தான் பாடினாங்க, புலமை பித்தனோருடைய வரிகள். சோ ஸ்ரீராம் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். சூப்பர். தி லாஸ்ட் क्वेश्चन, இது உங்களுக்கான கேள்விதான். சோ ஐ வில் பிக் இட் ஃபார் யூ. பாட்டுக்கு பாட்டு எடுத்து, சோ பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள் நான் தரேன். காதல் கவிதை படிப்பாயோ, கிளி போல் பேசும் உன் குரலில் என் நெஞ்சை கொள்ளையடிப்பாயோ, வண்ண வண்ண மலர்கள் சூடுவாயோ, அடியே என் கண்ணம்மா வருவாயோ. படத்தோட பேரும் அதுல இருக்கு. காதல் கவிதையா படம்? இல்ல இல்ல இல்ல. I think early 90s படம் நினைக்கிறேன். early 90s. வண்ண பூக்களா? வண்ண பூக்களா? ஆமா, அதான் படம். பாட்டு அதுல எனக்கு இளநெஞ்சைவா மட்டும்தான் தெரியும். அந்த பாட்டு தெரியும் எனக்கு, மத்த பாட்டு எனக்கு அவ்வளவுதான். இளநெஞ்சைவா சுத்ததுங்க. சரி, ஓகே, I'm going to have to pass it. கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி, உன் கிள்ளை தமிழில் கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி, கிள்ளை மொழியினிலே மனம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ கண்ணம்மா. சூப்பர். எஸ், அம்மாடி ஃபைனலா எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு வந்துடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்கு வர க்ளூ நிறைய எனக்கு தெரியுது, எனக்கு வரது ஒண்ணுமே தெரியல. ஃபைனலியா, thank you. Yes, that is the song. கண்ணம்மா, beautiful song from வண்ண வண்ண பூக்கள். Amazing album, amazing. யா, இந்த படத்துல ஆக்சுவலி எல்லா பாட்டுமே நல்லா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இதுல காம்போசிஷன்ஸ் எல்லாமே 92ல வந்தது. ராஜா சார் இசையில, ராஜா சார் குரல்ல, ராஜா சார் வரிகள் எழுத வந்த பாடல். இது கூட ஜானகம்மாவும் பாடியிருந்தாங்க. ஸோ எஸ், கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லி கடைசியில வந்து ஒரு 200 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. ஸோ எஸ், தட் க்ளோசஸ் ஆர் போர்ட். வெல் டன். ஓகே, ராஜாவின் ராகங்கள் நான் வந்து ரொம்ப ஈஸியா தான் வச்சேன் நினைச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பழைய பாடல்கள்லாம் ராகம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா மேபி பிடிச்சிருப்பாங்களோ என்னமோ. பட் நெவர்தலெஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸா இது இருந்தது.
ராகம் என்னன்னு பார்த்தோம், அதுல வந்த பாடல்கள் என்னன்னு பார்த்தோம். ஸோ மேபி சில பேருக்குலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ராகத்தெல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னா அதுவே என்னுடைய பர்பஸ் would have been served by that. ஸோ அண்ட் வந்தவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நல்லா விளையாடினாங்க, நல்லா நிறைய பாடல்களும் சொல்லிட்டாங்க, சிலதுதான் மிஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ ஸ்கோர்ஸ் பார்த்தோம்னா we have Ganapati with 700 points, Shiva with 500 points and Sriram with 1000 points are big winner today. Congratulations Sriram. அடுத்த வாரம் நம்ம இன்னும் ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேற ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜான்ரா போறோம். ஏன்னா நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போற பாடல்கள் எல்லாம் ஃப்ரம் த மூவிஸ் ஆஃப் டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள். சிவாஜி கணேசன் வச்சு ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. ஏவிஎம்க்கு ஆஸ்தான டைரக்டரா இருந்தார் ஒரு காலத்துல. ஸோ அவருடைய படங்கள்ல வந்த பாடல்கள் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஐ வில் see you until then. Stay safe, take care. This is Priya signing off. Bye bye.